புஷ்பா அது யாருன்னு கொஞ்சம் பாரு. நீ பார்க்க மாட்டியா சுப்பு? அது அந்த பால் காரனா தான் இருக்கும். பால் வேணான்னு சொல்லு போ. வரேங்க. இது பால் வேணாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். உனக்கு ஒரு அளவே இல்லையா? பால் காரண்டெல்லாம் போய் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு பால் வேணான்னு சொல்லிட்டு வந்து படுப்போ. ஐயோ பால்காரர் இல்ல, சூர்யா சார். என்னது? அனு எந்திரடி, எந்திரடி. அனு, சூர்யா சார் வந்திருக்காரு. ஐயோ இந்த பாலா போன இடுப்போல டக்குன்னு எந்திரிக்க முடியல. வந்துட்டேன். வாங்க சார். என்ன சார் இந்த நேரத்துல? வாங்க ஜாகிங் போலாம். அது எங்க இருக்கு? திருநெல்வேலி பக்கத்துல. அம்மா ஜாகிங்னா எக்ஸசைஸ் பண்ண கூப்பிடுறாருமா. சார் இப்பவே வா. ஜாகிங்னா காலைல தானே பண்ணணும். என்ன சார் இப்போ திடீர்னு? கல்யாணம் வந்துருச்சு, ஃபிட்டா இருக்க வேணாமா? காலையில எழுந்திரிச்சதும் எக்ஸசைஸ் பண்ணணும், போடணும். அப்பதான் நாள் முழுக்க நம்ம ஃபிட்டாவும் சுறுசுறுப்பாவும் இருப்போம். அது மட்டும் இல்ல, உங்களால நான் என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்களை கத்துட்டு இருக்கேன். பதிலுக்கு நான் ஏதாவது கத்து தரணும்ல, அதுக்காக தான். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் ரெடியா இருப்பேனே சார். நீ இப்பவும் அழகா தான் இருக்க. நம்ம எழுந்திரிச்சதும் எப்படி இருக்குமோ அதுதான் நம்ம இயல்பான அழகு. நீங்களா ரெடியா இருங்க, நான் போய் சம்மந்தி எழுப்பிட்டு வந்துடுறேன். அவரையுமா? பையன் வீட்லயும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபிட் ஆக வேண்டாமா? ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஓகே, நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஓகே. அம்மா மகமாய் சின்ன வயசுலயே சைக்கிள் ஓட்டி பேப்பர்லாம் போட்டேன்னு சொன்னாரே, ஒருவேளை பாலும் போட்டிருப்பாரோ? அம்மா சும்மா இருமா. சார் கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. இது என் நல்லதுக்கா இல்ல அதர்வைஸ்? சோ வாட், எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சுக்கோ அனு. வாட் ஆர் யூ கோயிங் டு லூஸ் ஐ சே? என்ன நேவரே காலங்காத்தால இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு? ரஞ்சனி, பெரிய மனுஷங்கன்னா அப்படிதான் ஜாக்கிங் கீக்கிங்னு கூப்பிடுவாங்க. நாம போய் ஆகணும், அப்பதான் ஃப்ரெண்ட்ஷிப் திக் ஆகும். டேய் சம்பத்தே, எழுந்துடுறா. சோம்பேறி பையன் மவன, எழுந்துடுறா. எழுந்துரு. அப்பா கல்யாணம் எப்பப்பா? அனு எங்க? டேய் தூக்க கலக்கத்தோட வந்து என் மானத்தை வாங்காத. எழுந்துச்சு வாடா. சரிப்பா. சீக்கிரம் வா. எங்கப்பா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காம சீக்கிரம் வாடா. ஒப்ப மவன. அது வந்துறப்பா. போயிட்டு வந்துடுறேன் சார். நான் ரெடி சார். வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க, அவங்களும் வந்துட்டோம். ஓ அவங்களும் வராங்களா சார்? கல்யாணம்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணட்டும். ஓகே சரி, இந்த வந்துட்டாங்க சார். ரெடி சார். ஆனா ஒரு மேட்டர் தான். என்னங்க இது அதிசயமா எனக்கு குளிருதுங்க. எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணா வார்ம் ஆயிடும். ஓகே கம். டேய் சம்பத்தே வாடா. அப்பா அப்பா நானும் வரேன்ப்பா. அப்பா இப்ப வார்ம் அப் செஷன். அப்படினா எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடம்ப தயார் செய்யறது. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. கொஞ்சம் பின்னாடி. இன்னும் கொஞ்சம். டேய் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போடா. ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ். சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப ஜம்ப். ரெடி? 1 ரெடி? 2. டேய் நல்ல குதிரா. ஓகே, ஃபர்ஸ்ட் head rotation, right? Okay, அப்புறம் shoulder.
ஓகே இப்போ ஸ்ட்ரெச். இப்போ எல்லாரும் ஜம்ப் பண்ணணும். ஓகே, கை எப்படி வச்சுக்கோங்க. ரைட், ரெடி, 1 2 3 4 5 6 7 8. ஐயோ சார், முடியல. ஏன், என்னாச்சு? ஐயோ, மூச்சு வாங்குது, கஷ்டமா இருக்கு சார். சரி, ஓகே, இன்னைக்கு முதல் நாள் தானே, அதனால போதும். இப்போ அடுத்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஓகே, ரைட், எல்லாரும் பாருங்க. சம்பத்து, டேய் டேய், இப்படி பண்றா. ரைட் லெக் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து ரன்னிங். இந்த பார்க்க சுத்தி 5 ரவுண்ட். 5 ஐயோ, 5 ரவுண்டா? ஜஸ்ட் 5 ரவுண்ட் தான். கம் ஆன், லெட்ஸ் கோ. சுப்பு, 5னா இந்த 1க்கு பக்கத்துல வருமே அதுவா? 10க்கு அப்புறம் வருமே அந்த 5. சுப்பு, நீ என்ன கொல்ல பாக்குறியா? இந்த வயசுல எனக்கு இதெல்லாம் தேவைதானா? இந்த வயசுல அதுவும் உனக்கு கண்டிப்பா தேவை புஷ்பா. மறந்து பிடிக்காம நீ முன்னாடி போ. என்ன பாக்குற? நீ முன்னால போ, நான் உன்னை பின்னால ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவேன். எப்பவுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். சோ முதல்ல நீ போ, புஷ். கம் ஆன், ரெடியா? ரெடி. ஏய், என்ன விளையாடுறியா? நீ பாட்டுக்கு ஓடுறேன்னு சொல்லி கையை காலை உடச்சிக்கிட்டேன்னா அப்புறம் கல்யாண வேலை ஃபுல்லத்தையும் நான் பார்க்க வேண்டி வரும். சுப்பு, ஐ அம் பிட். அது பிட் இல்ல, ஐ அம் ஃபிட். சார் ப்ளீஸ் நீங்களா கொஞ்சம் சொல்லுங்க சார், ஓட வேணான்னு. நோ வே. ஃபிட்னஸ்ல மத்தது பண்ணாட்டி கூட பரவாயில்ல, ஜாகிங் கம்பல்சரி. ஓகே, வாங்க. ஐயோ அம்மா, அம்மா. என்ன உட்காந்துட்ட? கமான் எழுந்துரு வா. என்னாச்சு? எந்திரிங்க. என்னால முடியல சார், என்ன விட்டுருங்க. அதெல்லாம் முடியும். மனசுல நம்மால முடியும் நினைச்சிட்டா தாராளமா முடியும். எந்திரிச்சு வாங்க. கமான், ஓடலாம் வாங்க. ஐயோ இல்ல சார், அதெல்லாம் நிறைய மனசுல நினைச்சிட்டேன், அப்பயே முடியல சார். அம்மா, ஐயோ இடுப்பெல்லாம் அப்படியே விட்டு போகுது. நீங்க போயிருங்க சார், என்ன விட்டுருங்க சார். சரி, நீங்க இங்கே இருங்க. மத்தவங்களாம் ஏன் நிக்கிறீங்க? வாங்க. கமான், நம்ம ஓடலாம். லெட்ஸ் கோ. பை ஆண்டி. டாடா. சரி, நானும் அவங்களோட ஓடிட்டு வரேன். நீ பத்திரமா இங்கேயே உட்காந்துக்கோ, தொலைஞ்சு போயிடாத. ஐயா, என்ன காக்காவை வந்து தூக்கிட்டு போகுது? நீ வேற. சுப்பு, காக்கா உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, இங்க பக்கத்துல எல்லாம் ஒரு வடக்கடை கூடவா இல்லாம இருக்கு? கருமண்டா, விட்டா அந்த வடை சுடுற ஆயா, மரம், நரி எல்லாத்தையும் கேப்ப போல் இருக்க. சரி நீ ஓடி நல்லா விட்டு ஆவு. சரி, நீ பத்திரமா இங்கே இரு. என்ன, நான் ஓடிட்டு வந்துடுறேன். ஐயா, போ. ஆண்டி வரல. வரேன்ப்பா. சீக்கிரம் வா. எதுக்கு இந்த வெத்து சீனு? உன் முகரைய பார்த்தாலே தெரியுது உன்னால முடியலன்னு. வந்து என்னோட உட்காரு வா. உண்மையிலேயே முடியல புஷ்பா. ஐயோ, என்ன இது, இந்த எக்ஸசைஸ் ஜாகிங்லாம் இவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமா சுப்பு, பார்க்கும்போது நமக்கு ஈஸியா தெரியும், ஆனா நம்ம 2 தடவை ஓடும்போது தான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது. குறுக்குல்ல, அந்த இடுப்பு அப்படியே விட்டு போகுது. கல்யாணம் ஆன புதுசுல
நாம 2 பேரும் இப்படி வந்திருந்தோம்னு வச்சுக்க, அப்போ குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே அப்படின்னு ஜாலியா பாடிக்கினே ஓடி இருப்போம். ஐயோ வெக்கத்தை பாரு. ஓ குண்டு பேபி நீ வாராய் எந்தன் பேபி, மழை மேகம் கொண்டுலாவும் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ குண்டு பேபி. ஐயோ சுப்பு, இந்த ரணகலத்திலே உனக்கு குதூகலம் தேவையா? டேய் வாடா. ஐயா என்னம்மா இது, நம்ம மாப்பிள்ளை பையன் 3வது ரவுண்ட்லயே ரயில் இன்ஜின் மாதிரி புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு தொப்பு கட்டிட்டு கீழே வந்துட்டான். இவனுக்கு போய் நம்ம பணம் கொடுக்க போறோம். ஐயோ கொஞ்சம் வாயை முடிச்சு போ, அவங்க காதுல விழுந்துற போது. அவங்க வராங்கன்னு ஆக்ட் பண்றியா? டேய் எழுந்துருங்கல்ல. முட்டா பையன் மவன எழுந்துறான். எழுந்துச்சு ஓடுறான். முடியலப்பா. டேய் உன்னை விட 2 மடங்கு வயசு அதிகம் அந்த ஆளுக்கு. அந்த ஆளே ஓடிட்டு இருக்கான். உன்னால ஓட முடியலன்னா இவங்க எல்லாம் என்னடா நினைப்பாங்க? எழுந்துறான். எழுந்துச்சு ஓடுறான். முடியலப்பா, என்னால முடியலப்பா. சோ 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 சோ. இதுக்கு மேல ஒன்னா சேர்த்துருவோம்ப்பா. டேய் எனக்கு மட்டும் என்னடா நான் முடிச்சுட்டா ஓடுறேன். அப்பா ஒன்னாலே முடியலன்னா வந்து உக்காந்துக்க போவா. ஆமாண்டா எனக்கும் முடியல. சூர்யா சார் ஆபீஸ்ல இல்லனா such a headache for me. சார் எங்க போனாருன்னு தெரியலையே. காஃபி கேட்டேன். ஹலோ, ஒரு காஃபி கேட்டேன். நைட்டு தான் அனுப்புவியா? இடியட். சென்ட் மீ இமிடியட்லி. அந்த ஆக்டிங் குவீனையும் காணோம், சாரையும் காணோம். சூர்யா சார் ஒருவேளை சிச்சி நோ 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 தட் கான் பி தட் கான் பி. அந்த திருஷ்டி பொம்மை கிட்ட ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணிருக்கேன். சூர்யா சார் கூட பேசக்கூடாதுன்னு. கத்த கத்தியா பணத்தை கை நீட்டி வாங்கிட்டு ஃப்ராடு பண்ற அளவுக்கா அவளுக்கு தில்ல இருக்கும்? சச்சா, நோ சான்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். கமன். காஃபி. இதுக்கு இவ்ளோ நேரமா? காஃபி எடுத்துக்கிட்டு உங்க ரூமுக்கு தான் வந்தேன். அந்த நேரம் பார்த்து சந்திரா சார் வந்தாரு. கிரீன் டீ கேட்டாரு. அவருக்கு கிரீன் டீ கொடுத்துட்டு இங்க வர மேடம். சாரி மேடம். சந்திர பிரகாஷ் சார் ஆபீஸ்க்கு வந்திருக்காரா? ஆமா மேடம், சாரோட கேபின்ல தான் இருக்காரு. சந்திரா சார் ஆபீஸ்க்கு வந்திருக்காரா?
மே கம் இன் சார்? யா கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. எனிதிங் தட் கேன் ஐ ஹெல்ப் யூ? நோ நோ நத்திங் ராங். பை த வே அண்ணன் எங்க? சூர்யா சார் 3 நாளா ஆபீஸ்க்கு வரல. ஒரு வாரம் லீவ் வேற சொல்லிருக்காரு. வாட்? ஒரு வாரமா? எங்க போயிருக்காரு அப்படி? ஐ டோன்ட் நோ சார். What do you mean you don't know மீரா? உனக்கே தெரியலனா என்ன அர்த்தம்? உன்னை கேட்டுதான் அவர் எல்லா ப்ரோக்ராமும் சொல்லுவாரு. ஓ ஷிட். அண்ணனோட ஷெட்யூல்ல புது பொண்ணு. அவ பேர் என்ன? அனு. அவதான் இப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கால? ஆஹா நோ சார். இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு கூட இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல. அவளை பத்தி நான் என்னன்னு சொல்றது சார்? அவ எவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள்னா அவ நினைச்ச நேரம் ஆபீஸ்க்கு வரா, நினைச்ச டைம்ல போயிடுறா. அவ ஆபீஸ்ல என்ன வேலை பண்றான்னு இந்த ஆபீஸ்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது சார். அவளை ஹேண்டில் பண்ணி எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கே தெரியும் தானே? யா யா ஐ நோ மீரா. சார் சூர்யா சார் திரும்பி வர வரைக்கும் என்கிட்ட தான் இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா? யா ஷூர். டெல் மீ மீரா. சார் இன்னைக்கு எப்படியும் நீங்க ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இன்னைக்கு நீங்களே சாரோட பொசிஷன்ல இருந்து எடுத்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்றேன் சார். Sure, why not? I can be your boss today itself, huh? Thank you, sir. Have a good day, sir. Have a good day, Meera. I'll call you when you record. Sure, sir. Meera. Sir. இந்த டைம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. கொஞ்சம் இந்த பேட்டரியை மாத்த சொல்லிருங்க. Okay, sir. வயசுல எவ்வளவு பெரியவர், ஆனா எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. கரெக்ட் தானே அனு? ஆமாப்பா 100% கரெக்ட். நான் எப்போ உங்க பக்கம் தான். சூர்யா சார் எப்பவுமே சூப்பர் ஃபிட், சூப்பர் ஸ்ட்ராங்.